ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷாய்ஸ் ரெசிபீஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் இடியப்பம் வச்சு ஒரு ரெசிபி பார்க்கலாம். முட்டை மசாலா இடியப்பம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த முட்டை மசாலா இடியப்பம் செய்கிறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அது சூடானதுக்கு அப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு க்ரீன் சில்லியை பொடியாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் ஒன்று ஸ்ப்ளிட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கிருச்சு. இப்போ இந்த மசாலா இடியப்பத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சின்ன சைஸ் தக்காளி நான் ஒன்று கட் பண்ணி இதோட ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். நான் குழந்தைங்களுக்காக ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கணுங்க. அடுப்பை மிதமான தீயில வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 3 முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். இடியப்பம் மீதம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. காரம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கம்மியாக போட்டிங்கன்னா குழந்தைங்களாம் அதை கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வந்துடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ முட்டையை சேர்த்ததுக்கப்புறம் கைவிடாமல் கிளறிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மல்லி இலை தூவிட்டு அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி பாருங்கள். முட்டை இந்த அளவுக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். மல்லித்தலையை நீங்கள் முட்டை கிண்டும் போதே சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ 4 இடியப்பத்தை நான் ஃப்ரீசரில் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அதனால் கையில் உதிர்த்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா பொடியாயிரும். இப்போ அதை சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. எல்லா முட்டையோட நல்லா கலந்துருச்சு. நான் ஒரு க்ரீன் சில்லி மட்டும் ஆட் பண்ணேன். இப்போ நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். சூப்பரான முட்டை மசாலா இடியப்பம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்ல எம்மியான பிரேக்ஃபாஸ்ட். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இடியப்பம் மீதம் ஆயிடுச்சுன்னா கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து உங்கள் ஃபேமிலிக்கு அசத்துங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி.